ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரையிலும் லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தையும், எங்கங்க அஷ்டம சனீஸ்வரன் பாடாப்படுத்தி எடுத்துட்டார, நாங்க எந்த ஒரு லாபமும் பார்க்கல அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குதுங்க. ஆனால் இதுவரையிலும் உங்களுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டிருந்தார். உங்களை பெரிய பிரச்சனையிலலாம் அவர் சிக்க வைக்கலைங்க. ஏன் அப்படின்னா, குரு உச்சமாகக்கூடிய இடம் இது. இன்னொன்னு, குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசமும் இதுல இருக்கு. அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கல அப்படின்னா கூட இரக்கங்களையும் கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. சனீஸ்வரன் உங்களுக்கு பண்ணாரு அப்படின்றது எல்லாமே போகட்டும். பட் குரு உங்களுக்கு நல்லதுதான் பண்ணாரு. நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு தவிர்த்து இருக்கிறார். இப்ப வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு விரய குருவாக வருகிறார். 12வது வீட்டுல வராருங்க. 12ல வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க. சுப விரயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது. ஏன்னா அவர் வர்றதே 12வது இடம், அது மிதுன ராசி, அது புதனோட வீடு. அதனால இடம் வாங்குவீங்க. அது போக புதன் அப்படின்றது வித்தை காரகனும் கூட. அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் செலவு பண்ணுவீங்க. ஒரு காலேஜ் ஃபீஸோ இல்ல அவங்க எதிர்பார்த்த ஒரு கோர்ஸுக்கான ஃபீஸ் கட்டுறதோ ஏதோ ஒண்ணு இப்ப நீங்க செய்ய போறீங்கங்க. ஸோ விரய குரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஏதோ பெரிய பொருள் விரயம், தன விரயம் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. கல்யாணம் பண்றதுன்றது ஒரு சுப விரயம் தான். வீடு கட்டுறதும் ஒரு சுப விரயம் தான். இதெல்லாம் தான் நீங்க இப்ப செய்ய போறீங்க. ஸோ குரு பகவான் உங்களுக்கு விரயத்துல வந்தா கூட அதிசாரமா ஜென்மத்திலையும் வரப்போறாருங்க. ஒரு 2 மாசம் பாத்தீங்கன்னா அதிசாரமாகி உங்களுடைய ஜென்ம குருவாகவும் உட்கார போறாரு. அதுலயும் புனர்பூச நட்சத்திரத்திலேயே தான் உட்கார்ந்துருக்க போறாரு. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுப விரயம் அப்படின்றது கன்ஃபார்ம்டா இருக்குங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். அனாவசிய செலவு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படாது. ஒரு குழந்தை பிறப்பு கூட ஒரு சுப விரயம் தான் உங்களுக்கு. அந்த குழந்தைய ஒரு தொட்டில்ல போடுறதோ இல்ல ஒரு செயின் வாங்கி போடுறது அப்படின்ற நிலைப்பாடுகள் இப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. அதனால சுப விரயங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்க. இது போக உங்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில ஒரு நல்ல வீடு வாங்கக்கூடிய நிலைப்பாடு கன்ஃபார்ம்டா இருக்குங்க. ஸோ அதற்கான முயற்சிகள்ல இறங்குங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இருக்கு. நீங்க எங்கேயாவது பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் வாங்கணும்னு சொல்லி பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பணவரவு ஏற்படக்கூடிய நிலைப்பாடுகளும் இருக்கு. சிலர் பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஐவிஎஃப் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு இப்ப அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சியில ராகுவானவர் 8வது வீட்டுல உட்கார போறாரு. அந்த இடத்த குரு பகவான் பார்க்க போறாரு. எப்பயுமே இந்த குரு ராகு பார்வை சேர்க்கை இருந்தால் அவர்களுக்கு ஐவிஎஃப் சக்சஸ் ஆகும் அப்படின்றதுதான் விதி. அதனால உங்களுக்கு குரு பகவான் அந்த சக்சஸையும் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதனால எனக்கு 12ல வர குருனால எனக்கு அது ஆயிடுமோ இதாயிடுமோ, 8வது வீட்டை வேற பாக்குறாரு, எதுவும் நடக்காதுங்க. அறுவை சிகிச்சை அது இது எதுவுமே நடக்காது. குரு பாக்குறதுனால அந்த அறுவை சிகிச்சை எல்லாம் கூட தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் தான் ஏற்படும். இருந்தாலும் கண் சார்ந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இருக்கிறத பண்ணுங்க. இருக்கிற தொழிலை செய்யுங்க. இருக்கிற வேலைக்கு போங்க. நான் புதுசா ஒரு வேலையை தேடுறேன், புதுசா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றேன், இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இருக்கிற சொத்தை காப்பாத்துனீங்கனாலே போரும். நிச்சயமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு இன்னொரு 2 வருஷத்துக்கு பாருங்களேன். இப்ப 12ல இருக்கிறார். அடுத்தது ஜென்மத்துக்கு வருவார். ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? உங்க குழந்தைங்களுக்கு வேணா நல்லது பண்ணுவார். உங்களுக்கு எல்லாம் பெரிய லெவல்லாம் பண்ண மாட்டார். அதனால புதுசா எதையுமே முயற்சி பண்ணாதீங்க. இருக்கிறதை வச்சு சந்தோஷப்படுறதுக்கு பாருங்க. இதுதான் இந்த 2 வருஷத்துக்கு நீங்க பண்ண வேண்டியது. முக்கியமாக ஒரு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால புது முயற்சிகள் எதுவுமே வேண்டாம். நம்ம ஐவிஎஃப்க்கு மட்டும்தான் முயற்சி பண்ண சொல்லியிருக்கோம். மற்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ண சொல்லலை. அது சுப விரயம் அப்படின்றதுனால வேற எந்த முயற்சிகள்லையும் நீங்க ஈடுபட வேண்டாம். மேலும் நற்பலன்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நடக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி தோறும் எல்லா பௌர்ணமியிலையும் நீங்க ஒரு பொழுது இருக்கிறதோ இல்ல ஒரு மௌன விரதம் இருக்கிறதோ
இல்லை என்றால் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. அந்த அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய நவக்கிரக குருவுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு அபிஷேகத்தை செய்துட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மஞ்சள் கலர் பூ அவருக்கு போடுங்க. அப்படி இல்லைன்னா முல்லைப்பூவே நீங்க அவருக்கு சாத்துங்க. கொண்டைக்கடலை மாலையை போடுங்க. இல்லை அப்படின்னாலும் கொண்டை கடலையை வாங்கி கோவிலுக்கு கொடுங்கள். அவங்க அதை நிவேதனமா செய்து கொடுக்கிற பொழுது எல்லாருக்குமே அது போகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அதன் மூலமாக ஏற்படும். நீங்க பாக்குறது எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்துல மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை சார்ந்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.